கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வருடத்தின் கடைசி நாட்களிலும் சகோதரிகளின் கால தியானம் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். ஏற்கனவே நாம் சிந்தித்து கொண்டிருக்கிற ரெபேக்காளின் குணநலங்கள், ஏற்கனவே 5 குணநலங்களை சிந்திப்பதற்கு கர்த்தர் உதவி செய்தார். இன்றைக்கு ரெபேக்காளின் 6வது குணநலம் என்ன என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். அதற்கு ஆதாரமாக ஆதியாகமம் 24:67 வசனத்தின் கீழ்ப்பகுதி, ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான் என்று சொல்லி நம்ம இங்கே வாசிக்கிறோம். அப்போ ரெபேக்காளின் 6வது குணம் என்ன என்றால் ஆறுதல் கொடுக்கும் பெண் என்று சொல்லி நம்ம இங்கே பார்க்குறோம். ஈசாக்கு எதுவுமே தெரியாது, இந்த பெண் எப்படி இருப்பாங்க, அவங்களுடைய குணம் என்ன என்று சொல்லி எதுவுமே என்ன செய்யாது, தெரியாது. ரெபேக்காளை எலியேசர் என்ன செய்கிறார், அழைத்து வந்தார். அழைத்து வந்ததுக்கப்புறம் வசனம் 66 ஊழியக்காரன் தன் செய்த சகல காரியங்களையும் ஈசாக்குக்கு விவரித்து சொன்னான் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்குது. அப்போ ரெபேக்காளை போய் பார்த்து அழைத்து வரக்கூடிய இந்த இடைப்பட்ட காலத்தில் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி அங்கே எலியேசர் ஈசாக்கிடம் சொல்லுகிறார். சொன்னதை ஈசாக்கு என்ன செய்கிறார், அப்படியே ஏற்றுக்கொண்டு ரெபேக்காளை தன் தாயின் கூடாரத்துக்குள் அழைத்து சென்று அவளை நேசித்தான் என்று சொல்லி தான் நாம் இங்கே பார்க்குறோம். வேதவசனம் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ரெபேக்காள் ஈசாக்கின் கூடாரத்துக்குள் சென்றபோது எப்படி ஆறுதல் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே பார்க்கலாம். அப்போ 67வது வசனம் கடைசியில் நம்ம பார்க்கும்போது ஈசாக்கு யாருக்காக துக்கம் கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தன் தாய்க்காக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவருக்கு வேறு என்ன துக்கம் இருந்தது அப்படின்னுலாம் அங்கே சொல்லப்படவில்லை. அவருக்கு என்ன துக்கம், தன் அப்பா எனக்கு பெண் பார்க்கும்படி அங்கே எலியேசர் அனுப்பியிருக்கிறார். அவர் எப்படிப்பட்ட ஒரு பெண்ணை பார்த்துட்டு வருவாரோ, கல்யாணம் ஆன பிறகு நாங்கள் எப்படி குடும்பம் நடத்த போகிறோம் அப்படிங்கிற ஒரு துக்கம், கவலை எதுவுமே என்ன செய்யலை, இல்லை. ஈசாக்குக்கு என்ன கவலை இருந்தது அப்படின்னு சொன்னால் தன் தாயை இழந்த கவலை. அப்போ அந்த தாய் எவ்வளவு அங்கே ஈசாக்குக்கு ஆறுதல் கொடுத்து அங்கே தேற்றுகிற ஒரு தாயாக இருந்திருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். அப்போது வேதவசனம் இப்படியாக சொல்லப்படுகிறது, ஒரு தாய் தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுவேன் என்று அங்கே சொல்லியிருக்கிறது. அப்போ இந்த உலகத்தில் தேற்றுவதும் ஆறுதல் கொடுப்பதிலையும் சிறந்தது யார் தெரியுமா, ஒரு தாய் தான். அதனால தான் ஆண்டவர் என்ன செய்கிறார், இந்த தாயை மேன்மைப்படுத்தி அங்கே எடுத்து காட்டுகிறத நம்ம பார்க்குறோம். ஒரு தாய் மட்டும்தான் தன் பிள்ளைகள் எந்த சூழ்நிலை இருக்கிறாங்க, அவர்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து அவர்களை மார்போடு அணைத்து தேற்றக்கூடிய ஒரு நிலையில் உள்ள ஒரு பெண் யாருன்னா தாய் மட்டும்தான். அதனால தான் ஈசாக்கு என்ன செய்கிறாங்க, தன் தாயால் தேற்றப்படுவதை அங்கே நினைத்து பார்த்து அங்கே ஆறுதல் இல்லாதவர்களாக அங்கே இல்லாத ஒரு ஈசாக்காக அங்கே காணப்பட்டதை நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த துக்கம் நீக்குவதற்கு தேவன் என்ன செய்கிறார், ரெபேக்காளே அங்கே கொடுத்திருக்கிறார். ஈசாக்கு தன் தாயின் துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்போ முழுமையான ஆறுதலை தன் வாழ்க்கையில் என்ன செஞ்சிருக்கிறார், ஈசாக்கு அங்கே அடைந்திருக்கிறார். அப்போ நம்முடைய தேவன் ஆறுதலின் தேவன் அப்படின்னு சொல்லி நம்முடைய தேவனுக்கு அங்கே பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அநேக பெயர்கள் இருந்தாலும் அந்த ஆறுதலின் தேவன் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறார், ஆறுதலை கொடுத்திருக்கிறார். அந்த ஆறுதலை பெற்றுக்கொண்ட நாம் மற்றவர்களுக்கும் என்ன செய்ய வேண்டும், ஆறுதல் கொடுக்க வேண்டும். அப்போ முழுமையான ஆறுதலை ஈசாக்கு அடைவதற்கு ரெபேக்காள் என்ன செய்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். முதலாவது அன்பு செலுத்தக்கூடிய ஒரு ரெபேக்காளாக இருந்தாங்க. ஒரு குடும்பத்துக்குள்ளே நம்ம போகும்போது தன் கணவனை பற்றியும் அங்கே உள்ள சூழ்நிலைகளை பற்றியும் எதுவுமே என்ன செய்யாது, தெரியாது ரெபேக்காளுக்கு. அந்த குடும்பத்தில் நிறை இருக்கா, குறை இருக்கிறதா, என்ன இருக்கிறது என்பதையே என்ன செய்யாது, தெரியாது. ஆனால் அன்பு மட்டும்தான் இதையெல்லாம் என்ன செய்ய முடியும், ஏற்றுக்கொள்ள முடியும். 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தில் அன்பு எதெல்லாம் செய்யும் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அன்பு என்ன செய்யும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நம்பும், தன்னை என்ன செய்யாது, புகழாது. அப்போ அங்கே இருக்கிற நிறை குறைகள் எல்லாவற்றையும் ரெபேக்காள் என்ன செய்கிறாங்க, அங்கே சகித்து தாங்கி கொண்டு அங்கே ஈசாக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை அப்படியே என்ன செய்கிறாங்க, நம்புகிறாங்க. தன்னை என்ன செய்யலை, அவங்க புகழலை.
தன்னை பற்றியும் தன் குடும்பத்தை பற்றியும் நான் இந்த நிலைமை இருந்தவள் அப்படின்னு சொல்லி தன்னை புகழாமல் பெருமைப்படுத்தாமல் என்ன செய்கிறாங்க, அங்கே காணப்படுகிறாங்க. அப்போ என்ன செய்யணும், ரெபேக்காள் அந்த குடும்பத்தில் எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் எல்லாவற்றையும் சகித்து தாங்கி கொண்டு புகழாமல் அதற்கு மாறாக பொறுமையாக என்ன செஞ்சாங்க இருந்ததாக நம்ம பார்க்கிறோம். அப்போ இதெல்லாம் ரெபேக்காள் அங்கே செய்ததுனால தான் ஈசாக்கு என்ன செய்கிறாரு, முழுமையான அன்பு செலுத்தி ஆறுதல் கொடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். இரண்டாவதாக நம்ம பார்க்கும் பொழுது ஈசாக்குக்கு நம்பிக்கை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஏற்கனவே ரெபேக்காளுடைய முதல் குணம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது இரக்க குணமுள்ள ஒரு ஸ்திரியாக இருந்து எலியேசரிடம் என்ன செய்கிறாங்க, நம்பிக்கை கொடுக்குறாங்க. நீர் குடியும் உடைய ஒட்டங்களுக்கும் வார்ப்பேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை அங்கே கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். இப்போ ஈசாக்குக்கு நம்பிக்கை கொடுக்குறாங்க. என்ன நம்பிக்கை கொடுத்துருப்பாங்க, ஈசாக்குக்கு சொல்கிறாங்க, நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் எதையும் குறித்து கவலைப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம், நான் இருக்கிறேன். உங்கள் அம்மா எப்படி உங்களை பார்த்து கொண்டார்களோ அதே போல் நானும் என்ன செய்வேன், உங்களை பார்த்து கொள்ளுவேன் என்ற நம்பிக்கையான வார்த்தை ஈசாக்குக்கு என்ன செஞ்சது, முழுமையான ஆறுதல் கொடுத்தது. ஆறுதல், துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான் என்கிற அந்த வசனத்தின் அடிப்படையில் முழுமையான ஆறுதலை அங்கே கொடுத்தது. நம்முடைய தேவனும் நமக்கு என்ன செய்கிறார், நம்பிக்கை கொடுத்திருக்கிறார். என்ன நம்பிக்கை கொடுத்திருக்கிறார்? யோவான் 14வது அதிகாரம் 1-2 வசனங்களில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு அப்படின்னு சொல்லி அங்கே நம்பிக்கையாக நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த நம்பிக்கையை நாம் என்ன செஞ்சுருக்கிறோம், அனுபவித்து கொண்டு இருக்கிறோம். அதை ஒவ்வொரு நாளும் நினைத்து பார்த்து கொண்டு இருக்கிறோம். அப்போ நாம் நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு நம்பிக்கையான வார்த்தையினால் ஆறுதல் கொடுக்கிறவர்களாக இருக்கிறோமா, இல்லை என்று சொன்னால் அந்த நம்பிக்கையை இழக்க செய்யக்கூடிய செயல்பாடுகள் நம்மிடத்தில் இருக்கிறதா என்பதை நாம் யோசிப்போம். அடுத்து ஈசாக்கு முழுமையான ஆறுதல் பெறுவதற்கு மூன்றாவது காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் ரெபேக்காளின் பேச்சு. ஈசாக்குக்கு என்ன செஞ்சது, ஆறுதலை கொடுத்தது. எல்லா சூழ்நிலையும் பார்க்கும் பொழுது பேச்சு தான் என்ன செய்யக்கூடியது, மற்றவர்களை காயப்படுத்தக்கூடியதாக இருக்கும், மற்றவர்களை விசனப்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஆனால் ரெபேக்காளின் பேச்சு என்ன செஞ்ச, ஈசாக்குக்கு ஆறுதல் படுத்தக்கூடிய ஒரு இனிமையான ஒரு பேச்சாக அங்கே இருந்தது. அப்போ 1 கொரிந்தியர் 2:5 இப்படியாக ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, என் பேச்சும் பிரசங்கமும் மனுஷ ஞானத்துக்குரிய நய வசனமுள்ளதாக இராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதாக இருக்கிறது என்று சொல்லி அங்கே பவுல் சொல்லுகிறார். அப்போ பவுல் என்ன கற்றுக் கொடுக்கிறார்னா, உங்கள் பேச்சு என்ன செய்ய வேண்டும், ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்பட்டதாக இருக்கணும். அப்படி உங்கள் பேச்சு உறுதிப்படவில்லை என்று சொன்னால் அந்த பேச்சானது மற்றவர்களை காயப்படுத்தக்கூடியதாக இருக்கும், துக்கப்படுத்தக்கூடியதாக இருக்கும், மற்றவர்களை விசனப்படுத்தக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். அப்படி நீங்கள் ஆறுதல், உங்கள் பேச்சானது ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்பட்டதுன்னு சொன்னால் அது என்ன செய்யும், ஆறுதல் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்போது நம்முடைய பேச்சு இன்றைக்கு எப்படி இருக்கிறது என்று சொல்லி நம்ம சிந்திப்போம். ரெபேக்காளின் பேச்சு ஈசாக்குக்கு என்ன செய்தது, இனிமையான பேச்சாக இருந்து முழுமையான ஆறுதலை கொடுத்தது என்று சொல்லி நம்ம பார்த்தோம். இன்றைக்கி தேவன் ரெபேக்காளின் 6வது குணத்திலிருந்து என்ன நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் என்றால், ரெபேக்காள் ஈசாக்குக்கு தன் தாயின் துக்கம் நீங்கள் ஆறுதல் அடைவதற்கு காரணமாக என்ன செஞ்சாங்க, இருந்தாங்க. ரெபேக்காள் அன்புள்ளவளாகவும் நம்பிக்கை கொடுக்கிறவங்களாகவும் பேச்சு ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டு ஆறுதல் கொடுக்கக்கூடிய ஒரு பெண்ணாக இருந்தாங்க. நாம் நம்முடைய கணவருக்கும் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் அருகாமையில் உள்ளவர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் மற்றவர்களுக்கும் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம், இந்த 2024 கடைசி நாட்களில் நாம் எப்படி இருக்கிறோம், அதுக்கு முந்தைய நாட்களில் நாம் எப்படி இருந்தோம், நாம் நம்முடைய கணவரிடமும் குடும்பத்திடமும் அன்பு செலுத்தக்கூடியவர்களாகவும் நம்பிக்கை கொடுக்கக்கூடியவர்களாகவும் அவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடியவர்களாகவும் நம்முடைய பேச்சானது அவர்களுக்கு காயப்படுத்தக்கூடியதாக இராமல் அவர்களுக்கு முழுமையான ஆறுதலை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கிறதா என்பதை நாம் யோசிப்போம். அப்படி இல்லை என்று சொன்னால் நாம் என்ன செய்வோம், இந்த ஆண்டவரிடத்தில் தன்னை ஒப்புவிப்போம். இந்த 2025 வருடத்தில் ஒரு தீர்மானம் எடுக்கலாம், ஆண்டவரே நான் எப்படிப்பட்டவளாக நான் இருக்கிறேன்,
நாம் எப்படி இவ்வளோ நாட்களும் நான் வாழ்ந்து விட்டேனே, இனி நான் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி நாம் ஆண்டவரிடத்தில் தன்னை ஒப்பு கொடுப்போம். ரெபெக்காளை போல நானும் என்ன செய்ய வேண்டும்? என்னுடைய நோக்கமும் இனி வரும் நாட்களில் மற்றவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடிய ஒரு நோக்கமாக இருக்கட்டும். ஆண்டவரே, நான் ரெபெக்காளை போல ஒரு அன்புள்ளவளாக, என் குடும்பத்துக்கு நான் நம்பிக்கை கொடுக்கிறவளாக, என் குடும்பத்தில் உள்ளவர்களை என் பேச்சினால் ஆறுதல் கொடுக்கக்கூடியவர்களாக நான் காயப்படுத்தாதபடி, அந்த காயமானது அவர்களுக்கு துக்கத்தை வருவிக்காதபடிக்கு அதற்கு மாறாக என் பேச்சு ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டு ஆறுதல் கொடுக்கக்கூடியவளாக நான் இருக்க வேண்டும் என்று சொல்லி நம் ஆண்டவரிடத்தில் நாம் ஒப்பு கொடுப்போம். தேவன் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.